தமிழ் நெஞ்சங்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்கிறேன். மதுவினால் ஒரு காவல்துறை அதிகாரி அநியாயமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். எங்கு என்று கேட்கிறீர்களா? அதாவது உடுமலைப்பேட்டை என்னும் ஊரிலே 2 பேர்கள் மது குடித்துவிட்டு தகராறு செய்வதாக ஒரு செய்தி வந்தது. அதை கேள்விப்பட்ட அந்த எஸ்எஸ்ஐ காவல்துறை உதவி ஆய்வாளர் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக போயிருக்கிறார். அப்பொழுது மது குடித்தவர்கள் அந்த காவல்துறை அதிகாரியை கொன்று கொலை செய்து விட்டார்கள். அநியாயமாக அவர் உயிர் போய்விட்டது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை, எல்லாம் வல்ல இயற்கையை நான் வேண்டுகிறேன். அவர் ஆத்மா சாந்தியடையட்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, செஸ் விளையாடினால் அந்த விளையாட்டிலே வெற்றி பெற்றவர்களுக்கு 5 கோடி கொடுக்கிறார்கள், 4 கோடி கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக போன அந்த காவல் அதிகாரி உயிர் தியாகம் செய்திருக்கிறார். அவருக்கு தமிழக அரசு 1 கோடி தான் கொடுக்கிறது. இன்னும் 2 கோடியாவது அவருக்கு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேராவல். அதுதான் நியாயமும் கூட. அது மட்டுமல்லாமல் அருமை நண்பர்களே, இப்பொழுது ஈரோடு மாவட்டத்திலே ரேஷன் கடையிலே போடுகிற அரிசியானது கல், மண், குப்பை எல்லாம் கலந்திருக்குது. இதை எப்படி மக்கள் சாப்பிட முடியும்? மக்கள் சாப்பிட முடியுமா? இது சம்பந்தமாக நான் டிஎஸ்ஓ அவர்களுக்கு, டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் அவர்களுக்கு புகார் கொடுத்துள்ளேன். அவர் அதை சரிப்படுத்துவாரா என்பது எனக்கு தெரியவில்லை. இன்னும் பதில் வரவில்லை. பதில் வந்தால் அது சம்பந்தமாக நான் கேட்பேன். அருமை நண்பர்களே, இப்பொழுது தமிழகத்திலே வேலைவாய்ப்பு என்பதே இல்லை. படித்தவர்கள் யாருக்கும் அரசாங்கம் எந்த வேலையும் வழங்கவில்லை. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. இதை செய்தேன், அதை செய்தேன் என்று அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் படித்தவர்களுக்கு ஏன் வேலைவாய்ப்பை வழங்கவில்லை? படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கினால் அதை நான் பாராட்டுவேன். இனிமேலாவது தமிழக அரசு படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும். அதாவது பிஎட் படித்தவர்கள், எம்எட் படித்தவர்கள் போன்ற கல்வி பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அதே போல் நர்சிங் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். ஐடிஐ தொழிற்பயிற்சி பள்ளியிலே படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். 5 வருடங்கள் ஆனாலும் கூட தொழிற்பயிற்சி பெற்ற அந்த இளைஞர்களுக்கு இதுவரை வேலை கொடுக்கவில்லை. இப்படி செய்தால் அவளுடைய எதிர்காலம் என்னவாகும்? ஆகையால் இந்த தேர்தலுக்குள்ளாவது எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். தமிழக அரசு மருந்தகம் ஆரம்பித்துள்ளது. முதல்வரின் மருந்தகம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த மருந்தகத்திலே என்ன மருந்துகள் விற்கப்படுகின்றன எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதிலே விற்கப்படும் மருந்துகள் ஏழை மக்களுக்கு இலவசமாகவே வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நாட்டிலே, தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் தெருநாய்கள் எல்லோரையும் கடிக்க வருகிறது. நான் 2 வீலரிலே செல்லும் பொழுது எனது 2 வீலரை எத்தனையோ முறை தெருநாய்கள் கடித்து விட்டன. இதையெல்லாம் யோசித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து தெருநாய்களை தடுக்க வேண்டும்.
அது மட்டுமல்லாமல் இந்த ஈரோடு முத்தம்பாளையத்திலே கொடிய விஷப்பாம்புகள், ஈரோடு முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதி ஒன்றிலே ஏராளமான கொடிய விஷப்பாம்புகள் உள்ளன. அந்த விஷப்பாம்புகள் கடித்து விட்டால் மரணம்தான். ஆகையால் அந்த விஷப்பாம்புகளை தமிழக அரசு பிடித்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கே வழங்கப்படுகின்ற மதுக்கடைகளை அரசு மூட வேண்டும். மதுக்கடைகளால் பல குற்றங்கள் நிகழ்கின்றன. மதுக்கடைகளை மூடுவதற்கு அரசு முன்வர வேண்டும். பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். ஆண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். விபத்திலே யாராவது இறந்து போனால் அவர்களுக்கு தமிழக அரசு 1 கோடி நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். ஏனென்றால் ரோடுகளெல்லாம் சரியில்லை. ரோடுகளிலே தகுந்த போலீஸ் பாதுகாப்பும் இல்லை. ஆகையால் காவல் போக்குவரத்தில் சாலை போக்குவரத்தில் யாராவது மரணமடைந்தால் அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு 1 கோடி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு லா பர்சன் டிஜேபி பாஸ்கர், ஈரோடு முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட்.